ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை குருவார பிரதோஷம்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அத்தனை சுப காரியங்களுக்கும், அதாவது திருமணத்திற்காகட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் ஆகட்டும், அந்த குழந்தையினுடைய படிப்பு ஆகட்டும், இந்த ஜாதகருடைய படிப்பு ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே குரு நல்ல நிலையில இருக்கணும். அதீத பண வரவு, நிறைய பண வரவு வரணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் வேணும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருள் இருந்தாதான் திருவருளே கிடைக்கும். அப்ப இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். இந்த குருவானவர் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இதுக்கு மட்டுமே இல்ல, தங்கம் சேரணுங்க, எனக்கு தங்கம் நிறைய சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் குரு நல்ல நிலையில இருந்தாதான் அந்த தங்கம் சேரும். ஏன்னா குரு தங்கம். நான் பேங்க்ல கேஷியரா வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு குரு கடாட்சம் வேணும். அந்த குரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கணும். இருந்தாதான் நீங்க போய் பணத்தை எண்ண முடியும். பணத்தை கையில தொடுறதுக்கே குருவினுடைய அருள் வேணுங்க. அதனாலதான் இந்த குருவார பிரதோஷத்துல நீங்க கோவிலுக்கு போறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதற்கான சுப பலன்கள் என்னென்னன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்? இதுக்குன்னு போயிட்டு ஒரு லட்சக்கணக்குல செலவு பண்ணி நம்ம ஹோமங்கள்லாம் செய்யற மாதிரி ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போங்க. அந்த பிரதோஷ வழிபாடு பூஜைகள்ல கலந்துக்கோங்க. சிவனையும் நந்தியையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுங்க. இந்த வியாழக்கிழமையில பொதுவாவே நம்ம சிவனை எப்படி தரிசனம் பண்ணணும்னா, நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவுல தான் சிவனை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. இதுல இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க, எதுவா இருந்தாலும் தடையாவே இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த குருவார பிரதோஷத்துல பூஜைகள்ல கலந்துகிட்டு நல்ல இந்த கூட்டெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த நந்தியினுடைய 2 கொம்புகள் வழியாக சிவனை தரிசனம் செய்யறது அவ்வளவு ஒரு சிறப்பு. இது நீங்க எல்லா குருவார பிரதோஷத்திலையும் நீங்க போய் கலந்துகிட்டு செய்துகிட்டு வர 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 உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல மாற்றங்களும் ஏற்படும். அப்ப மொத்த பணமும் கையில வரும். நீங்க கொடுத்தீங்க பாருங்க காசு, திருப்ப வரவே வராது. இது காந்தி கணக்கு தான் நினைச்சு கொடுத்துருக்கீங்க பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு இருப்பீங்க. அந்த காசு எல்லாமே வந்துடும் ரிட்டர்ன் உங்களுக்கு. அதனால இந்த குருவார பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வகையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும். பேங்க் வேலைக்கு குரு வேணும், அப்ப நீங்க வியாழக்கிழமையில பிரதோஷத்துல போய் கலந்துக்கணும். குழந்தை தடை நீங்க, திருமண தடை நீங்க, பேங்க்ல கேஷியரா வேலை பார்க்கறதுக்கோ இல்ல பேங்க்லயே பிரான்ச் மேனேஜர் ஆகிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்புகளுக்கு, பேராசிரியர் ஆகிறதுக்கு, தங்கம் நிறைய வாங்கி சேர்க்கறதுக்கு, தங்க வியாபாரம் பண்றதுக்கு, குழந்தையினுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு, சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கௌரவம் கிடைக்கிறதுக்கு, அறநிலையத்துறையில வேலைக்கு போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும், நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த குருவார பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்தில் அத்தனை விஷயங்களும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். ஏன்னா குரு 100% சுபகிரகம். அவர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர், பாரபட்சமற்றவர். முக்கியமாக தனுசு மீன ராசிக்காரர்கள், தனுசு மீன லக்னக்காரர்கள், குருவினுடைய நட்சத்திரத்துல பிறந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், யாருக்கெல்லாம் குரு தசை குரு புத்தி நடக்குதோ அவங்க, முக்கியமா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல தற்சமயம் குரு தசையில ராகு புத்தியில, ராகு தசையில குரு புத்தி, குரு தசையில புதன் புத்தி, இல்லைன்னா புதன் தசையில குரு புத்தி, இதெல்லாம் நடக்கக்கூடியவங்க, குரு தசையில சுக்கிரன், சுக்கிரன்ல குரு, கண்டிப்பாக இந்த குருவார பிரதோஷத்துக்கு போகணும். இது எல்லாத்தையும் தாண்டிங்க உங்க ஜாதகத்துல மகரத்துல குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க போய் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு குரு நீச்சம். அதனால நீங்க கண்டிப்பா இந்த குருவார பிரதோஷத்துக்கு போய் வந்தே ஆகணும். கடகத்துல குரு இருக்கிறவங்க போனாங்கன்னா இன்னும் நிறைய நற்பலன்கள் நடக்கும். ஏன்னா கடகத்துல குரு உச்சம். இப்ப உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, அவர் பகை வீட்டுல இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் பகை பலன்களை கொடுப்பாரு, அவரால் நன்மைகள் நிறைய நடக்காது இல்லைங்களா? அப்ப நீங்க இந்த குருவார பிரதோஷத்துக்கு போகணும். குருவின் சாபம் பெற்றவர்கள் அத்தனை பேருமே குருவினுடைய இந்த வியாழக்கிழமையான குருவார பிரதோஷத்துக்கு கம்பல்சரி போகணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும்.
அது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குருவார பிரதோஷத்துக்கு போங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏத்துக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்க இந்த குருவார பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷேகத்துக்கு பஞ்சாமிர்தம் கொடுங்க. குருவுக்கு இனிப்பு பிடிக்கும், காரம் பிடிக்காது. அதனால குருவுக்கு இனிப்பான பொருட்கள் சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. இதுல நீங்க அன்னைக்கு சிவனுக்கு பஞ்சாமிர்தத்துல அபிஷேகம் பண்றதுக்கு கொடுங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அவருக்கு முல்லைப்பூ மாலையா வாங்கி போடுங்க. இது நீங்க சிவனுக்கும் செய்யணும், நந்திக்கும் செய்யணும். அன்னைக்கு பால் சாதம் நீங்க நிவேதனமா கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா பால் சாதம் தானமா கூட கொடுக்கலாம், அன்னதானமா கொடுக்கலாம். தயிர் சாதம் கூட அன்னதானமா கொடுக்கலாங்க. குரு தயிரும் சாப்பிடுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெய் கலந்த சாப்பாடு எதுனாலுமே நீங்க அன்று அன்னதானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். குருவார பிரதோஷத்துக்கு நீங்க போக வேண்டிய கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா சீர்காழி சட்டைநாதர் கோவில். இந்த சட்டைநாதர் கோவிலுக்கு குருவார பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா இதுலயுமே வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த குருவார பிரதோஷம் அன்னைக்கு கலந்துக்கிற பொழுது இளநீர் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அபிஷேகத்துக்கு. இளநீர்ல அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லதுங்க. கடன்லாம் தீரும். இளநீர் அபிஷேகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நோய் தீரும், கடன் தீரும், நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறும். அதனால்தான் அந்த அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றது. நீங்க இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு இருவாட்சி பூ மாலையா போடுறதோ இல்ல அப்படின்னாக்கா அந்த ஒரே ஒரு இருவாட்சி தாங்க கிடைச்சது அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை நீங்க அவருக்கு சமர்ப்பிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு நன்மைகள் கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி சாதத்தை அன்னைக்கு அன்னதானமா கொடுங்க. இது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். இந்த கஜேந்திர வரத பெருமாள் கோவில்னு ஒண்ணு இருக்கு. இந்த கஜேந்திர வரத பெருமாள் கோவிலுக்கு இந்த குருவார பிரதோஷத்துல ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும், எதிர்பார்க்காத நன்மைகளும் நடைபெறும். இது கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைத்த இடம். அதனால இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு நீங்க போயிட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான புண்ணியங்களையும் நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்வில் மேன்மை அடைவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்க சொர்ண ஜலம் சொர்ண ஜலம் அப்படின்னா தங்க ஜலம்னு சொல்லுவோம். தங்கத்துல கலசம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த கலசத்துல தண்ணி ஊத்தி அதன் மூலமாக சிவனுக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு இந்த தங்கம் போடுறதுக்கே சிலருக்கு வாய்ப்பே வராது. அவங்க தங்கத்தை போட்டாங்கன்னா ஒண்ணு தொலைச்சிருவாங்க, இல்லைன்னா அது அடகுக்கு போயிடும். இவங்க என்ன செய்யணும்னா சிவனுக்கு தங்க கலசத்துல தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்றதுக்கு அது நீங்க கோவில்ல அதற்கான முறைகள் தெரிஞ்சு அதை நீங்க செய்யறது ரொம்ப நல்லது. அதனால உங்களுக்கு தங்கத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். இந்த அபிஷேகத்திற்கு பிறகு பூஜையில நீங்க முல்லைப்பூ மாலையாகவோ இல்ல முல்லைப்பூவோ நீங்க சிவனுக்கும் நந்திக்கும் சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. புட்டு அன்னைக்கு தானம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான தோஷங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த விடங்க தலங்களான பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குருவார பிரதோஷத்துல போயிட்டு வரும் பொழுது அத்தனை கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும். குருவினுடைய அருளானது உங்களுக்கு என்றென்றும் இருக்கும். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.